மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் இவர் ராஜா. 31 வயதாகிறது. திருச்சி KK நகர் பகுதியை சேர்ந்தவர். வாடகை கார் ஓட்டுநராக கோவையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ராஜா திருச்சியில் இருக்கும் அக்கா வீட்டிற்கு வந்திருக்கிறார். மீண்டும் கோவைக்கு போகவிருந்தவரை திடீரென வழிமறித்த ஒரு கும்பல் ஆட்டோவில் கடத்தி சென்றிருக்கிறது. மார்க்கெட்டு போயிட்டு வரும்போது எனக்கு கரெக்டாக அந்த டர்னிங்கிட்டு மடக்கி ஆட்டோவில் படுக்க போட்டு கழுத்தில் அமுத்திட்டாங்க. அமுத்தி தஞ்சாவூர் போகிற ரோட்டில் ஒரு சுடுகாட்டுக்கிட்ட ஆட்டோவை நிப்பாட்டி காரில் திருப்பி கீழே போட்டு காலை மிதித்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளார தூக்கி போட்டு ஊசி ஒரு 4-5 ஊசி போட்டு விட்டு மயக்கமாக வந்து அப்படி தான் படுத்து கிடந்தேன். அவங்க அருவாவில் பின்னாடி எடுத்து என் தலையிலலாம் அடித்து உடம்பு ஃபுல்லாகவே அடித்து பண்ணாங்க. இப்படி ராஜாவை கடத்தி சென்று தாக்கும் அளவிற்கு என்ன நடந்தது? அந்த கும்பலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என விசாரிக்க செய்தியாளர் தினேஷை களத்தில் இறக்கியது நமது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. அப்போதுதான் நமக்கு கிடைத்த ஒரு ஆடியோ ஆதாரம் இந்த சம்பவம் காதல் விவகாரத்தால் நடந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனக்கு அவன் தான் வேணும், என்னன்னாலும் நான் அவனை விட மாட்டேன். ஏம்மா உனக்கு வயசு என்னம்மா? வயசுலாம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன வயசு என்ன ஆயிடுச்சு? வயசுலாம் தேவையில்லை. உங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்கா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. நீ அவரை தெளிச்சு விட்டாரு, வீட்டை விட்டு அமுச்சு விட்டாரு. இருவரா ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து என்ன அவன் பேசாம தானே இருந்தான். நீ எதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்பர் தெரியும் அவனுக்கு மறுபடியும் டார்ச்சர் பண்ற? நான் தான் எனக்கு அவெல்லாம் வேணும், இல்லாட்டி நான் ஏதாவது பண்ணிக்குவேன். ஆடியோவில் காதலனுக்காக உருகி உருகி பேசும் பெண்ணின் பெயர் பிரியா. 19 வயதே ஆகும் இவர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையம் பகுதியில் உள்ள வஉசி நகரை சேர்ந்தவர். பிரியாவின் தாய் இறந்துவிட அவரது தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் பிரியா பாசத்திற்காக ஏங்கி தவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கொரோனா காலகட்டத்தில் பிரியா KK நகர் பகுதிக்கு விளையாட சென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு ராஜாவின் உறவுக்கார சிறுமிகளோடு நட்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் மூலம்தான் ராஜா பிரியாவுக்கு அறிமுகம் ஆகியிருக்கிறார். ராஜா திருமணமானவர். முதல் மனைவி விவாகரத்து வாங்கிக் கொண்டு பிரிந்து சென்று விட்டார். 2வது மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படவே அவரையும் பிரிந்து சிங்கிளாக இருந்திருக்கிறார். ராஜா அவரது உறவுக்கார சிறுமிகளை பாசமாக பார்த்து கொள்வது பிரியாவுக்கு பிடித்துவிடவே அவர் மீது காதல் கொண்டிருக்கிறார். இருவரும் பேசி பழகி இருக்கிறார்கள். ராஜாவின் மீது கொண்ட அதீத பாசத்தால் அவரின் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறார் பிரியா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கு அறிவில்ல? உங்க அப்பா வந்து எந்த சண்டை இழுத்துக்கிட்டு எனக்கு யாரு இருக்கா? உன் வயசு என்ன? உன் வயசு என்ன? போட்டுக்கிட்டு இழுத்துட்டு இருக்க. அவனுக்குதான் 7 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல. எனக்கு அவன் தான் வேணும், அதனாலதான் பச்சை குத்துனேன். திமிரு உனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். இவ்வளவு தூரத்துக்கு உங்க அப்பா வளர்த்துருக்கிறாரு, அந்த உனக்கு தெரியல, பச்சை குத்திட்டு இல்லாத கிருத்திர வேலை பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னைய உட்கார வச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் ஏறி கட்டிட்டு போயிட்டு என்னைய உட்கார வச்சா என்னடி பண்றது? பிரியாவின் காதல் விவகாரம் அவரது தந்தைக்கு தெரிந்துவிடவே பிரியாவையும் ராஜாவையும் கடுமையாக கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. மகளை இலங்கையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் பிரியா இன்ஸ்டாகிராம் மூலம்
ராஜாவோடு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் பிரியாவின் தந்தைக்கு தெரிய வரவே அவர் ராஜாவை கடத்தி தாக்கியதாக சொல்லப்படுகிறது. பொண்ணு அவங்க அப்பாவுக்கு மதிக்கலை, அவங்க அப்பாவை மிரட்டிட்டு தான் இருந்துச்சு. அதனால அந்த பொண்ணை கண்டிக்க முடியலன்னு என்னை இது பண்ணார். நான் வெளியூரில் தான் இருக்கேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டு போயிட்டாங்க நைட்டு. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியாவின் தந்தை மற்றும் அவரின் உறவினர்களிடையே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் தெரிய வரும்.